கடந்த 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாபுரம் அம்மாப்பள்ளி அணையிலிருந்து நேற்றைய முன்தினம் பார்த்தோம்னா 1000 கன அடி உபரிநீர் கொட்டக்கலை ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் பார்த்தோம்னா திருவள்ளூர் மாவட்டம் இலக்கநாயுடுபேட்டை மற்றும் புதூர் இடையிலான கொட்டக்கலை ஆற்றின் கரைப்பாலம் மூழ்கியதால் புன்னவளம், குப்பத்தப்பாளையம், ஈன்றம்பேட்டை உள்ளிட்ட 4 கிராமங்களுக்கு போக்குவரத்து தடையானது ஏற்பட்டுள்ளது. மேலும் அந்த கிராமத்தில் உள்ள 1500 குடியிருப்புகளில் வசிக்கும் மக்கள் ஆற்றை கடக்க முடியாமல் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அதாவது திருவள்ளூர், அதே போன்று கனகாமாசத்திரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுற்றி செல்லும் போல நிலையானது ஆண்டுகளுக்கும் உருவாகி வருகிறது. குறிப்பாக இந்த ஆண்டும் பார்த்தோம்னா இந்த பருவமழையால் அந்த திருத்தணி உள்ளிட்ட பள்ளிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் குறித்த அதி கனமழையின் காரணமாக பார்த்தோம்னா இந்த ஆற்றில் அம்மாப்பள்ளி அணையில் திறக்கப்பட்ட 1000 கன அடி மற்றும் மேலும் கூடுதலாக 2000 கன அடி வீதம் மொத்தம் 3000 கன அடி வீதத்தில் இந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளதால் அங்கு உள்ள அந்த கரைப்பாலம் மூழ்கியது. இதனால் மருத்துவமனைக்கு செல்வதற்கும் சிரமமாக உள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக அந்த கிராமங்களில் உள்ள பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு அதாவது திருவள்ளூர், அதே போன்று காகாமச்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பள்ளிக்கு செல்வதற்கு கூட ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலையை போக அப்பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள் பலமுறை கோரிக்கை வைத்தும் அந்த பகுதி அந்த அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்று குற்றச்சாட்டு உள்ளது. இதனால் பூண்டி ஏரிக்கு அந்த நீரானது அப்படி சென்று வருவதால் பூண்டி ஏரியிலும் நீர்த்திருப்பானது அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி மோகன்.